வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். பேருந்து மீது கல்வீசி தாக்கிய வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை. அமைச்சர் பாலகிருஷ்ணனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைப்பு. வரும் மே மாத இறுதியில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தகவல். கோவை அருகே 93 லட்சம் ரூபாய் நகை கொள்ளை. குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைப்பு. நாட்டில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட வகுப்பினருக்கு அரசு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு அளிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டம் தில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதன்படி 50% உள்ள இடஒதுக்கீடு சட்டத்தை 60% உயர்த்தும் வகையில் திருத்தி அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதுவரை சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு எழுந்து வந்தது. தற்பொழுது முதல் முறையாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் வகையில் சட்ட திருத்த மேற்கொள்ளவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து மீது கல்வீசி தாக்கிய வழக்கில் தமிழக அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 1998ஆம் ஆண்டு பாலகிருஷ்ணா ரெட்டி பாரதிய ஜனதாவில் இருந்தபோது கிருஷ்ணகிரியில் நடந்த சாலை மறியல் போராட்டத்தின் போது பேருந்து மீது கல்வீசி தாக்கியதாக 108 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் முன் விசாரணைக்கு வந்தது. பேருந்து மீது கல்வீசி தாக்கிய வழக்கில் அமைச்சர் பாலகிருஷ்ணாவுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 10,500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 2 ஆண்டுக்கு மேல் சிறை தண்டனை பெறும் எம்எல்ஏக்கள் பதவி இழப்பர். சிறை தண்டனை பெற்றால் தேர்தலில் 6 ஆண்டுகளுக்கு போட்டியிட முடியாது. தீர்ப்பு காரணமாக தற்போது மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக உள்ள பாலகிருஷ்ணா ரெட்டியின் பதவி பறிபோக வாய்ப்புள்ளது. இதனிடையே பாலகிருஷ்ணா ரெட்டி நாளை மேல்முறையீடு செய்வதாக கூறி தாக்கல் செய்த மனுவை ஏற்று அவருக்கு அளிக்கப்பட்ட தண்டனையை நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. முதலமைச்சர் பழனிசாமியை அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி இன்று மாலை சந்தித்தார். பேருந்து மீது கல்வீசி தாக்கிய வழக்கில் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் கிரீன்வே சாலையில் உள்ள முதல்வரின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் பழனிசாமியை சந்தித்து அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி தமது பதவி விலகல் கடிதத்தை அளித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றி சட்ட வல்லுநர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்களான தங்கமணி, வேலுமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். வருகிற மே மாதம் இறுதியில் உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாத மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக திமுக சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் மாநில தேர்தல் ஆணையம் அளித்த பதில் மனுவில் தேர்தலுக்கான வார்டு வரையறை பணிகள் முடிந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனி தொகுதிகள் குறித்த நடவடிக்கை இம்மாத இறுதிக்குள் முடிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பாணை வருகிற மே மாத கடைசி வாரத்தில் அறிவிக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வருகிற ஜூன் மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என கூறியுள்ளது. ஆணைய விளக்கத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வருகிற 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கேரளாவில் இருந்து கோவைக்கு வந்த காரில் கொண்டு வரப்பட்ட 93 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள கல்யாண் ஜுவல்லர்ஸில் இருந்து கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள கல்யாண் ஜுவல்லரிக்கு 350 சவரன் தங்க நகைகளும் 243 கிலோ 320 கிராம் வெள்ளி பொருட்களை பணியாளர்கள் காரில் கொண்டு வந்துள்ளனர். காக்காச்சாவடி அருகே கார் வந்தபோது பின்னால் வந்த 2 கார்கள் மோதியது.
அதிலிருந்து வெளியே வந்த 10 பேர் கொண்ட கும்பல் கார் கண்ணாடியை உடைத்து 93 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்று விட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது ஏன் என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. திருவாரூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு வருகிற 28ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. புயல் பாதித்த திருவாரூரில் இன்னும் நிவாரணப் பணிகள் முழுமையாக முடிவடையாததால் அங்கு இடைத்தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. திருவாரூர் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையம் அளித்த விளக்கத்தில் கஜா புயல் நிவாரணப் பணிகளை குறிப்பிட்டு டிசம்பர் 3ஆம் தேதி தமிழக அரசின் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் எழுதிய கடிதத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் தமிழக அரசிடம் கருத்து கேட்க உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்தது என்றும் தேர்தல் தள்ளி வைப்பது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியும் அறிக்கை அளித்து இருந்தார் எனவும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 18 தொகுதிகளிலும் உடனடியாக இடைத்தேர்தல் நடத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சசிதரன் மற்றும் ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு 18 தொகுதிகளுக்கும் எப்போது இடைத்தேர்தல் நடத்தப்படும் என கேள்வி எழுப்பினார். மேலும் இது தொடர்பாக பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நாடாளுமன்ற மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதற்காக மேலும் 3 அதிமுக எம்பிக்கள் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற மக்களவை இன்று கூடியதும் மேகதாது பிரச்சினைக்கு எழுப்பி அதிமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. இதனையடுத்து அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவரான எம்பி வேணுகோபால் மற்றும் கே. கோபால், KN ராமச்சந்திரன் ஆகிய 3 அதிமுக எம்பிக்களும் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் 2 நாட்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் உத்தரவிட்டார். ஏற்கனவே 31 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை 34ஆக உயர்ந்துள்ளது. எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் மதியம் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. 7 தமிழர் விடுதலை தொடர்பாக அமைச்சரவை கூடி முடிவு எடுத்து 116 நாள் ஆகியும் ஆளுநர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரை மீதான விவாதத்தின் போது பேசிய அவர் பல்வேறு துறைகளில் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதாக கூறினார். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தொழில்துறையும், கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தம் ஏற்பட்ட விவகாரத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் தோல்வியடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பல்லில்லாத அதிகார அமைப்பாக லோக் ஆயுக்தா சட்டம் அமைந்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள மின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும், கஜா புயல் நிவாரணத்தை மத்திய அரசு முறையாக வழங்கவில்லை எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதாக அரசு முடிவு செஞ்சு அதற்காக மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் அரசாணை மூலமாக அதை நீங்கள் மூடுவதாக உத்தரவு போட்டீங்க. இப்படி ஒரு அரசாணை மூலம் ஆலையை மூட முடியாது. அமைச்சரவையை கூட்டி அதில் ஒரு கொள்கை முடிவெடுத்து அதற்கு பிறகு ஆலையை மூடுங்கள். கஜா பேரிடர் நிதியாக 46 நாட்கள் கழித்து, அதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகு மத்திய அரசு 1146 கோடியே 12 லட்சம் மட்டுமே அளித்திருக்கு. தமிழக உயர்கல்வித்துறை செயலரை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. பாரதியார் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி மையங்களை வெளிநாடுகளில் திறக்கக்கூடாது என உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் உத்தரவை மீறி தொலைதூர கல்வி மையங்களை திறந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கில் 8 பேர் ஆஜராக உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கில் 7 பேர் ஆஜராகினர். ஆனால் தமிழக உயர்கல்வித்துறை செயலரான மங்கத்ராம் சர்மா ஆஜராகவில்லை. விசாரணையில் ஆஜராகாத மங்கத்ராம் சர்மாவை கைது செய்து நாளை மறுநாள் ஆஜர்படுத்த வேண்டும் என சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம்.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி தொடரை வென்று வரலாற்று சாதனை படைத்த இந்திய கிரிக்கெட் அணிக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் கோலிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், பேட்டிங், பந்துவீச்சில் சிறப்பாக செயல்பட்ட ஒட்டுமொத்த அணியின் சீரான முயற்சி பெருமை கொள்ள வைத்திருக்கிறது எனவும் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். திருவாரூர் இடைத்தேர்தல் ரத்து தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் முடிவு வரவேற்கத்தக்கது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைத்து மினி சட்டமன்ற தேர்தல் என்று சொல்லும் அளவுக்கு காலியாக உள்ள 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே நாளில் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூர் தொகுதியில் இடைத்தேர்தலை ரத்து செய்தது சரியான நடவடிக்கையே என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தனது கணிப்பின் அடிப்படையில் திருவாரூர் தேர்தல் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் என்று கூறியதாகவும், புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தற்போது தேவை நிவாரணம்தான், தேர்தல் அல்ல என்றும் தமிழிசை தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிவிக்கை வெளியிட்டு தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிய பிறகு கருத்து கேட்பு என்ற பெயரில் ஒரு நாடகத்தை நடத்தி திருவாரூர் தொகுதி இடைத்தேர்தலை ரத்து செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம் எனவும், இது ஜனநாயக நடைமுறைகளை கேலிக்கூத்தாக்குவதாகும் எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் அமமுக வெற்றி பெறும் என்ற கலை யதார்த்தத்தை உணர்ந்தே இந்த விஷயத்தில் அதிமுகவும் திமுகவும் கைகோர்த்துள்ளன எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பணியில் ஒத்துழைக்காவிட்டால் சஸ்பெண்ட், சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு ஒத்துழைக்க மறுக்கும் காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியான பொன் மாணிக்கவேலுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதனிடையே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு அலுவலகம் வழங்க நீதிமன்ற உத்தரவிட்ட பிறகும் அலுவலகம் வழங்கப்படவில்லை என பொன் மாணிக்கவேல் தரப்பில் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொன் மாணிக்கவேலுக்கு ஒத்துழைப்பு வழங்காத காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதில் அலுவலர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி எச்சரித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் உள்ள 1570 நியாய விலைக்கடைகள் மூலம் இலங்கை அகதிகள் உட்பட 9,98,484 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. மாவட்ட கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதில் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதை தடுக்க கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஒரு குடும்பத்துக்கு ரோக்கம் ரூபாய் 1000 ரூபாய் வழங்குவதற்காக அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாகரிங் சிஸ்டம்ங்கிறத வழியில் டெய்லி 200 to 300 கார்ட்ஸ்க்கு டோக்கன் வழங்கி பொதுமக்களுக்கு எந்த ஒரு சிரமமின்றி இந்த பொங்கல் பரிசு வழங்குவதற்காக அனைத்து நடவடிக்கைகள் மற்றும் ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சிறப்பாக செயல்படுவதாக நடிகர் எஸ்.வி. சேகர் பாராட்டு தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்திக்க வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்காத நிலையில் திருவாரூர் இடைத்தேர்தலை தள்ளி வைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றார். தமிழ்நாடு என்பது தனி நாடு அல்ல என்றும் அது இந்தியாவின் ஒரு பகுதி என்றும் கூறினார். ஆனால் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுவது போன்ற தவறான தகவல் பரப்பப்படுவதாக குறிப்பிட்டார். கேரளாவில் பினராயி விஜயன் அரசு மத பாகுபாட்டோடு செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அது ஒரு நியாயமான கோரிக்கை. ஏனென்றால் இப்போ கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்கே நிவாரணம் கிடைக்காத போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த தேர்தலை காட்டி. அதே சமயத்தில் பொங்கல் பரிசுகள் கிடைக்காத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே வரக்கூடிய தேர்தல் 20 தொகுதிக்கு இருக்கிறதுனால எனக்கு தெரிந்தவரை பாராளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும்.
சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் சென்னை புத்தக கண்காட்சியில் பல்வேறு தலைப்பிலான புத்தகங்களை வாசகர்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். பபாசி சார்பில் 42வது சென்னை புத்தக காட்சி சென்னை நந்தனம் OMCA திடலில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வரும் 20ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெற உள்ள நிலையில் 820 அரங்குகள் அமைக்கப்பட்டு 12 லட்சம் தலைப்புகளில் 1.5 கோடி புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 5 லட்சம் மாணவர்களுக்கு இலவச அனுமதி சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. வழக்கத்தை விட நடப்பாண்டில் வாசகர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாக புத்தக கண்காட்சி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் எழுதிய பாரிவேந்தர் கவிதைகள் நூல் அரங்கு எண் 356 விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பாரிவேந்தர் அவர்களுடைய எழுதிய கவிதை நூலை ஒன்றும் எங்களுடைய அரங்கத்தில் இங்கே வைத்திருக்கிறோம். அந்த கவிதை நூல் ஒரு தன்னுடைய தாயை பற்றி அவர் எழுதிய ஒரு கவிதை. அதேபோல் கலாம் ஐயா பற்றி எழுதியிருக்காங்க, தாயை பற்றி எல்லாமே எழுதுகிறாங்க. இவர் ஐயா எனக்கு பல ஆண்டு காலமாக தெரியும் என்பதால் எனக்கு உண்மையிலே நான் பிரமிச்சு போனேன். ஏன்னா இவருக்கு எப்படிடா இந்த மாதிரி எழுதுறதுக்கெல்லாம் ஒரு நேரம் இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் சாத்தியம், முடிந்தால் முடியாது எதுவும் இல்லைங்கிறது அவருடைய வாழ்க்கையே ஒரு பாடம் நமக்கு. இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்தேன். நிறைய புத்தகங்கள், அரிய புத்தகங்கள் காண முடிஞ்சது. குறிப்பாக சித்த மருத்துவம் பற்றி என்னுடைய தேடல் இருந்தது. அதை பற்றி நிறைய புத்தகங்கள் இந்த காண முடிஞ்சது. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். ஜனவரி 22ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவித்துள்ளது. மதுரையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் உயர்மட்ட குழு நடைபெற்றது. இதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஜனவரி 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் எந்த முடிவை அறிவித்தாலும் தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் குறைந்ததால் குடியிருப்பு பகுதிக்குள் முதலைகள் புகும் அபாயம் நிலவுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் குறைந்ததால் திருவிடைமருதூர் அருகே அணைக்கரை விநாயகர் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் முதலை ஒன்று புகுந்தது. இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் முதலையை மீட்டு கொள்ளிடம் ஆற்றின் தண்ணீர் நிறைந்த பகுதியில் கொண்டு விட்டனர். பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் மதபோதகர் உட்பட 16 பேருக்கு தண்டனை வழங்கி கடலூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த 2014ஆம் ஆண்டு திட்டக்குடியைச் சேர்ந்த 2 பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்திய 16 பேருக்கான தண்டனை விவரங்களை நீதிமன்றம் அறிவித்தது. இதில் ஆனந்தராஜ், பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கு 4 ஆயுள் தண்டனையும், கலா, ஸ்ரீதர் உட்பட 5 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும், மதபோதகர் அருள்தாஸுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கியது. கன்னியாகுமரியில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்தது குறித்து முதியவர் ஒருவர் ஆடல் பாடல் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நாகர்கோவிலை சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி நாஞ்சில் சந்திரபாபு என்பவர் பிளாஸ்டிக் குறித்து ஆடல் பாடல் மூலம் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் நாஞ்சில் சந்திரபாபு பழைய பாடல்களை பாடியும் நடனம் ஆடியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. விவசாய கடன், கல்வி கடன் உள்ளிட்ட அரசு வழங்கிய கடன்களை ரத்து செய்யக் கோரி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். புயல் தாக்கியதால் பொருளாதாரத்தை இழந்து அவதிப்படுவதாக புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அரசு வழங்கிய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யக் கோரி ஆயிரக்கணக்கானோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாணவர்களிடையே தேர்வு பயத்தை போக்க பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கல்வி விழிப்புணர்வு முகாமில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்தில் இருக்கும் மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் வகையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகர் தாமு மற்றும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். வங்கதேசத்தின் பிரதமராக 4வது முறையாக அவாமி லீக் கட்சியின் தலைவர் ஷேக் ஹசீனா பதவியேற்றார். வங்கதேச நாடாளுமன்றத்திற்கு மொத்தமுள்ள 300 தொகுதிகளில் 299 தொகுதிகளுக்கு அண்மையில் தேர்தல் நடைபெற்றது. இதில் 288 இடங்களை கைப்பற்றிய அவாமி லீக் கட்சியின் தலைவர் ஷேக் ஹசீனா அமோக வெற்றி பெற்று புதிய வரலாறு படைத்தார். இந்த நிலையில் வங்கதேசத்தின் பிரதமராக 4வது முறையாக ஷேக் ஹசீனா இன்று பதவியேற்றுக் கொண்டார்.
சீனாவில் நடைபெற்று வரும் பனிச்சிற்ப திருவிழாவில் பெண்குயின்கள் பனிசறுக்கு விளையாடும் காட்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. வடகிழக்கு சீனாவின் ஹர்பின் பகுதியில் வருடாந்திர பனிச்சிற்ப திருவிழா நடைபெற்று வருகிறது. துருவ பகுதிகளில் உள்ள பண்ணையில் வளர்க்கப்படும் பெண்குயின்கள் இந்த திருவிழாவுக்கு கொண்டுவரப்பட்டு 15 நிமிடங்களுக்கு திறந்துவிடப்பட்டன. 15 டிகிரிக்கும் கீழான வெப்பநிலையில் அவை பனியில் நடந்தும் சறுக்கியும் விளையாடிய காட்சிகளை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். அரசியல் களத்தில் உலா வரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. திருவாரூரில் தேர்தல் ரத்தானதில் சூரிய கட்சிதான் மகிழ்ச்சியில் இருக்கிறதாம். அதற்கு காரணம் தளபதியானவர் பட்டம் சூடிய பின் சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதோடு தொகுதி கழகத்தின் கோட்டை என்றே கூறினாலும் அம்மா கட்சியின் களப்பணியால் சூரிய கட்சி 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டதாம். அதிகார தரப்பு சூழ்ச்சி செய்தால் ஆர்கே நகர் போல் டெபாசிட் இழக்கவும் வாய்ப்பிருப்பதால் சூரிய தலைமை தேர்தலை எதிர்த்ததாம். மேலும் தேர்தல் நடைபெற்று பாதிப்பு ஏற்பட்டால் நாடாளுமன்ற கூட்டணியின் தொகுதி பங்கீட்டிலும் பாதிப்பு என பல பிரச்சனைகள் வரும் என்பதால் தற்போதைய தேர்தல் ரத்து சூரிய தலைமையை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறதாம். மலையாள பூமியில் இருந்தாலும் தமிழ், தெலுங்கு என தென்னிந்திய திரையுலகில் தனது நடிப்பின் வாயிலாக அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்தவர் கீர்த்தியான சுரேஷானவர். இவரை ஒப்பந்தம் செய்யும் இயக்குநர்கள் இவரது முன்னணி நடிகர்களுடனான கதாபாத்திரத்தின் முக்கியத்துவத்தை கூறிவிட்டு பின்னர் ஷூட்டிங் முடிந்ததும் நடிகை சம்பந்தப்பட்ட காட்சிகளை வெட்டி விடுகிறார்களாம். இதனால் அடுத்து வரும் படங்களில் தனக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களில் மட்டுமே நடிக்க முடிவு செய்திருக்கிறாராம் கீர்த்தியான நடிகை. தொடரை வென்று சாதனை படைத்த இந்தியா, கேப்டன் விராட் கோலி பெருமிதம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. 2011 உலகக்கோப்பையை விட ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி கருத்து தெரிவித்துள்ளார். சிட்னியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா இந்தியா இடையேயான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மழையின் காரணமாக டிரா ஆனது. இதனையடுத்து 2-1 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடரை வென்ற இந்திய அணி ஆஸ்திரேலியா மண்ணில் வரலாற்று சாதனை படைத்தது. ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருது இந்திய அணியின் பேட்ஸ்மேன் புஜாராவிற்கு வழங்கப்பட்டது. தொடரை வென்றது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கேப்டன் விராட் கோலி, ஆஸ்திரேலியா மண்ணில் தொடரை வென்றது தமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். Part of the 2011 World Cup winning team, the struggles that we've gone through in the past 12 months as well as a team. So from that point of view, this one is more emotional to me, so it definitely will be more special, purely because of the fact that, you know, we really badly wanted to win a series away from home. We didn't want to be a one-match wonder kind of a team. So having stuck to our task and executed what we wanted and having gotten the result, we as a team feel absolutely complete now. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் விலை 24,352 ரூபாயாகவும், 1 கிராம் தங்கத்தின் விலை 3,044 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையை பொறுத்தவரை கிராமுக்கு 40 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 42 ரூபாய் 60 காசுகளாகவும், 1 கிலோ வெள்ளியின் விலை 42,600 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.
பேருந்து மீது கல்வீசி தாக்கிய வழக்கில் அமைச்சர் பாலகிருஷ்ணாவுக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்திவைக்கப்பட்டுள்ளது. வரும் மே மாத இறுதியில் உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படும் என தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளது. கோவை அருகே 93 லட்சம் ரூபாய் நகை கொள்ளை தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறும்பும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.